ஒரு 4, 5 நாளா சரியான மழை. மாடிக்கே முடியல. மேலே போய் பார்க்க முடியல. சரின்னு மழைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே போயிட்டு பார்த்தா, தக்காளி செடி எல்லாமே எல்லோ கலரில் மாறிடுச்சு. சரி மழை நிற்கட்டும், இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இலையெல்லாம் வந்துட்டு எந்தெந்த இலையெல்லாம் வந்து எல்லோ கலரில் மாறியிருக்கோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன் வந்துட்டு தக்காளி செடியெல்லாம் எல்லோ கலரில் மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒன்று வந்து ஓவர் வாட்டரிங் இல்லைன்னா அண்டர் வாட்டரிங்கில் தான் இப்படி ஆகும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. 5 நாளாக தொடர்ந்து மழைனால இது ஓவர் வாட்டரிங்னால தான் ஆயிருக்கு. இது நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்த இலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு அப்புறம் மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டாச்சு. ஏன்னா வந்துட்டு அடுத்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வந்து ஊற்ற போகிறேன். இந்த செடி சாகிற நிலமையில இருந்தப்பவே நான் அந்த ஃபர்டிலைசர் ஊற்றி தான் இதை நான் காப்பாற்றினேன். அதனால் வந்துட்டு திருப்பி இது ரெக்கவர் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 8 காய்கள் இருக்குது. ஆனால் இது இன்னுமே பழுக்கவே இல்லை. சரின்னு இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசரை வந்துட்டு தண்ணியில் கலந்து அந்த செடிக்கெலாம் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பழங்கள், காய்கறிகள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபுல் ஆர்கானிக் தான். அதனால் எந்த பயமும் தேவையில்ல. அதனால் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இலைக்கெல்லாம் தெளிச்சிட்டேன். எந்த பூச்சிகளும் வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது வந்துட்டு நான் எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஒரே சொல்யூஷன் தான் நான் வச்சுருக்கேன். இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர் ஊற்றினாலே வந்துட்டு சரியாயிரும். அதுக்கப்புறம் இந்த புதினா செடிக்கு கீழே பார்த்தா அவ்வளோ தக்காளி செடிகள்லாம் முளைச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த தக்காளி பாருங்கள், செடி தக்காளி. இதை நான் போடவே இல்லை, எப்படி முளைச்சிச்சுனே தெரில. அதுக்கப்புறம் இந்த ரோஸில் நிறைய குட்டி குட்டி பூச்சிலாம் இருந்துச்சு. சரின்னு இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படியே வந்து அதுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து பூச்சிலாம் போயிடும்.